ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த போர்டை எங்க போட்டு நாம பாத்துருக்கோம். தியேட்டர்ல எல்லாம் ஒரு பெரிய நடிகரோட படம் வரும்போது ஹவுஸ்ஃபுல், இதுக்கு மேல எங்க சீட் இல்ல அப்படின்னு போர்டு போடுவாங்க. அதே போர்டை நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தாப்ல இடுகாட்டுல போட்டா, பாடிஸ் எல்லாம் புதைக்கிற சுடுகாடா இடுகாடா, அங்க அதோட கேட்ல போட்டா எப்படி இருக்கும்? இனிமே இங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இங்க ஒரு படம், ஒரு அற்புதமான டிராமா காமெடி படம். ரொம்ப பிடிச்சு போய் பார்த்தேன். சரி, உங்களுக்கு இதை பத்தி பேசலாமேன்னு வந்துட்டேன். தெலுங்கு படம். என்ன இருங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட பேரு உப்பும் கற்பூரமும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பொம்மையில கையில வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ல ஒரு கதை சொல்றாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஏதோ ஒரு மீசக்கார ராஜா ஆண்டு வந்துகிட்டு இருந்தாரா. திடீர்னு ஒரு 3 வருஷமா மழை தண்ணி இல்லாம பஞ்சத்துல கடந்துதான் ஊரு. என்னையா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்த சமயம் ஒரு மொட்டை போட்ட சாமியார் வந்து, பூமியில இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கிறமே, பூமிக்கு பதிலுக்கு நீ எதுவும் கொடுக்கல, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாரா. உடனே மீசராஜாவோ, ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட என் சிம்மாசனத்தையே அந்த பூமிக்காக தருகிறேன்னு சீன் போட்டாப்ல. அந்த சிம்மாசனத்தை வச்சு பூமிக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, குறைஞ்சபட்சம் ஒண்ணு பண்ணு, உன் ராஜ்யத்துல இறந்து போறாங்கல்ல அவங்கள பூமியில புதைச்சிரு அப்படின்னு கேட்டுக்க சரின்னு அவரு வாக்கு கொடுத்தாராம். அடுத்து பார்த்தா மழை நல்லா பொழியுது, நல்லா விளையுது, நல்ல ஊரு செழிப்பா வளருது. அதுல இருந்து அந்த ஊருக்காரங்க அந்த ஊரோட வடக்கு பக்கத்துல யாரு செத்தாலும் அவங்கள புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இனிமே இந்த ஊர்ல யாரு இறந்தாலும் அவங்களோட பாடியையும் அதே மாதிரி அந்த ஊரோட வடக்குல புதைக்கணும்னு ஒரு பெரிய புக்கே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. புதைக்கிறவங்களோட டீடைல்ஸ் எழுதுற மாதிரியே அவங்க எந்த விதத்துல செத்தாங்க, என்ன காரணத்துக்காக செத்தாங்கன்னு அந்த காரணத்தையும் சேர்த்து எழுதுற வழக்கமும் உண்டா. அதே மாதிரி இந்த ஊர்ல வாழையடி வாழையா ஊரோட பஞ்சாயத்து தலைவர் தலைமுறையா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்களாம். இப்படி பல வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் அந்த கிராமத்துக்கு உண்டு. அந்த கிராமத்துல கையில பெரிய காப்பு போட்டு ஒரு தலைவர் வராரு பாருங்க, அவர் 2வது தலைக்கட்டு ஆளு போல. அப்புறம் 3வது தலைக்கட்டு, எங்க போனாலும் கூட போட்டோகிராஃபரோட போறது, இருக்கிற மக்கள் எல்லாம் தனக்கு மரியாதை கொடுக்கணும் கும்பிடணும்னு சொல்லி அலப்பற பண்றது, இவரு 3வது தலைக்கட்டு. இப்படி 2வது தலைக்கட்டு எங்க போனாலும் சேர் எடுத்துட்டே வருவாரு. 3வது தலைக்கட்டு எங்க போனாலும் கார் எடுத்துட்டு கூடவே ஒரு கேமராமேனை தூக்கிட்டு நான் பண்ற எல்லாத்தையுமே சுத்து வட்டாரத்துக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது போக அந்த ஊருக்கு இப்போ ஒரு சாமியா இருக்கிறாரு, அவரும் தான் சிஷ்ய பிள்ளைகளோட அங்க காத்துட்டு இருக்கிறார். அவர் கையில இருக்கிற அந்த புக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த ஊரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிற புக். இது போக அந்த ஊர்ல ஒரு குடிகாரன் கூட, கம்பெனிக்கு வேற ஒருத்தன்னு பல பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஊரோட முதல் தலைக்கட்ட பார்க்க போறோம். அம்மாவும் பொண்ணும் அழுதுகிட்டே வராங்க பாருங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா. அது பல வெள்ளை கலர்ல பளிங்கு கல்லுல ஒரு நடுகல்ல கொண்டுட்டு வராங்க. இந்த ஊரோட தலைவர் முதல் தலைக்கட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்துட்டார் போல. சோ கல்வெட்டுல செதுக்கணும், பேரெல்லாம் எழுதியாச்சு, எப்படி செத்தாருங்கிறத எழுதணும். சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா செஞ்சு வச்ச உப்புமாவை சாப்பிட்டு செத்து போயிட்டாருன்னு சொன்னதும், அடியே இப்படி எல்லாம் சொல்லாதடி, அப்புறம் நான் தான் கொண்டு போட்டேன்னுவாங்க, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொல்லடின்னு கேக்குறாங்க அம்மா. மறுபடியும் அவ உப்புமா சாப்பிட்ட பிறகு ரூம்ல போய் படுத்தார். படுத்தவர் திரும்பி எந்திரிக்கவே இல்ல. தூக்கத்திலேயே வாய பிளந்துட்டாருன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போக, ஓகே தூக்கத்திலேயே வாய பிளந்துட்டார் அப்படின்னு கல்வெட்டுல ஒரு பைய செதுக்க ஆரம்பிச்சிடறான். இங்கதான் அந்த இடுகாட்டுல இந்த பையன் வேலை பார்க்கறான். சவப்பட்டியை கீழே இறக்கும் போது எசக்க பசக்க இறக்கிடுவாங்க, சவப்பட்டி கவுந்துரும். ஹீரோயின் அடிக்கிறா பாருங்க, ஒழுங்கா இறக்குங்கடா அப்படின்னு. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஒரு பொடியும் ஓடியாந்து சின்ன அப்படின்னு கத்துவான். சரி, எதுக்கு நம்ம ஹீரோ ஓடியார போறான்னு பார்த்தா, பின்னாடி இருந்து மாலை வாங்க போன சின்ன வராரு. நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். இவன் மாலை வாங்கிட்டு வர்ற அந்த கேப்ல தான் இவன் தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சாவுக்குமே எல்லா இறுதி காரியத்தையும் செய்யறவன். அவன் இல்லாம இவங்க செய்ய முயற்சி பண்ணி தான் இப்படி எசக்க பசக்கா சவப்பட்டி கிடக்குது. அப்புறம் இருக்கிற ஆட்கள் கிட்ட அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நீ 2 அடி முன்னாடி வந்து கயரை கொஞ்சம் சிரிக்கி பிடி, நீ கொஞ்சம் விரிக்கி பிடி, அப்படி தூக்கு இப்படி தூக்குன்னு கரெக்ட் பண்ணி நல்லபடியா சவப்பட்டியா செட் பண்றான். சவப்பட்டிக்கு மாலையும் போட்டாச்சு. சரி, கடைசியா பார்த்தாச்சுல்ல, மண்ணு போட்டு மூடலாமா அப்படின்னு மூடவும் சொல்லிட்டாரு. நல்லபடியா அடக்கம் பண்ணியும் முடிச்சிட்டாரு நம்ம சின்ன. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இடுகாட்டு பக்கத்துல இல்ல, இடுகாட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் இவங்களோட குடிசை இருக்குது. இவனுக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இருதய வியாதி இருக்குது போல, எப்ப பார்த்தாலும் இருமிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா இந்த இடுகாட்டுல ஒரு வேலை உருப்படியா நடக்காது, நான் இல்லாத கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா, சவப்பட்டியை கவுத்து விட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கூட ஒருத்தர் இருக்கிறான்ல, அவர் ஒரு அல்லக்கை. இடுகாட்டுல கொஞ்சம் தேவையான ஒத்தாசைகளை செய்வாரு, கல்வெட்டுல கொஞ்சம் செதுக்கிறது இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார். யாராவது செத்தாதான் இவருக்கு சந்தோஷம், ஏன்னா யாராவது செத்தாதான் இவனுக்கு வேலை. அதனால அந்த எடுபடி யாராவது செத்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த அம்மா பாருங்க இருமிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு கால் நான் செத்தா நம்ம இடுகாட்டிலேயே ஒரு மரத்தடிக்கு கீழே என்ன புதைச்சு வை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஆளும் சரின்னு இருப்பான். அடுத்து அவங்க ஊரு வழக்கப்படி ஊரு ஒண்ணு கூடி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. என்ன தேர்ந்தெடுக்க வேண்டி கிடக்கிறது, அதான் தலைமுறையா ஒரே குடும்பம் தான் ஊர் தலைவரா இருக்கும்ல. சோ அந்த வகையில அந்த குடும்பத்துல அடுத்த வாரிசா இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அவதான் ஊர் தலைவர்னு வாத்தியார் ஒருத்தவர் சொல்ல இவளும் வர. அம்மாவோட வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் வர. ஆனா அவளுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல, பயமும் கூட. இதுல வேற நம்ம ஹீரோனுக்கு கண்ணாடி எடுத்துட்டா கொஞ்சம் எல்லாம் மங்களா தான் தெரியும். கண்ணாடியை வேற புடுங்கிடுச்சு அம்மா.
குத்துமதிப்பா தான் நடந்து வரா, மேல ஏறி வரா. சரி சத்தியப்பிரமாணம் எடுக்கணும், கையை தூக்குமான்னு சொன்னதும் உள்ளே நையாங்கிறாப்ல கையை மேல தூக்குறா. அப்படி இல்லம்மா முன்னாடி வைமாங்கிறாங்க. ஊர்க்காரங்க சிரிக்கிறாங்க. அடுத்து எனும் நான் அப்படின்னு ஆரம்பிமான்னு சொன்னதும் உடனே அவ பாலமுருகனாகிய நான் அப்படின்னு ஆரம்பிக்கணும்ல, அதை விட்டு மொட்டையா அவ எனும் நான் ஆரம்பிக்க மறுபடியும் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரே அவமானமா போச்சு குமாரு. அப்புறம் இந்த அம்மாவும் பொறுப்புகள்னு நிறைய கோப்புகளையும் கொடுக்குறாரு. இது போக அங்க ஒரு 3 அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. உங்க அப்பா காலத்துல இருந்து அசிஸ்டண்டா இருக்கிறவங்க, உனக்கும் அசிஸ்டண்டா இருப்பாங்கன்னு இப்பயோ அப்பயோ இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு 3 பெரியவங்களை அசிஸ்டண்டா காட்டுறாரு. காட்டிட்டு வாத்தியார் கிளம்பிட்டார். ஊர்க்காரங்களே இந்த சின்ன பொண்ணு என்னத்த பண்ண போகுதுன்னு நினைக்கிறாங்க. இது போக 2வது தலைக்கட்டம் 3வது தலைக்கட்டம், ஆஹா இது ஒரு நல்ல வாய்ப்பு, இவள அந்த பதவியில இருந்து விரட்டி விட்டு நாம அந்த பதவியில உட்காரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி அவளே ஓடி போயிருவாங்கிறது அவர்களோட எண்ணம். அந்த பக்கம் பார்த்தா இடுகாட்டுல அங்க இங்க இவன் சுத்தி திரிவான். இடுகாட்டுல இன்னாரோட பேர்னு எழுதிருக்கும்ல, அந்த பேரெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாப்புல பேசிட்டு இருப்பான். அவங்களுக்கு எதுவும் கேட்காது, பட் இவன் பேசி பழகிட்டான். அங்க மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சுடுகாட்டுக்கு மேல அவனுக்கு அம்புட்டு பாசமான்னு தெரியல, சுடுகாட்டையே பார்த்துக்கிட்டு சாப்பிடுறான். கைகள் விட்டு சுடுகாட்டு பக்கமே சுத்தி திரிறான். அந்த இடுகாடு தான் அவனுக்கு எல்லாமே. அடுத்து பார்த்தா ஊருக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் சபை கூட்டத்துல பேசணும் போல. இவளுக்கோ பதட்டம், கைகால்லாம் உதறுது. அம்மா வேற அடிக்கடி கண்ணாடியை உருவா, கண்ணாடியை குடுறின்னு அடிக்கிறா. இதுல குடை எடுத்துட்டு போகணுமா. 3 பேருக்குள்ள சண்டை, கொடைய யாரு பிடிக்கிறதுன்னு. இவ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மேல ஏறி மக்களுக்கு முன்னாடி ஒரே ஆத்த போறா. இவளை இவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நிறைய ட்ரைனிங் கொடுத்திருப்பாரு போல தெரியுது. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அடி முட்டாள் பேலுக. ஊர் தலைவரா இருக்கிறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான வேலை இல்ல, வேலையே கிடையாது சொல்ல போனா. இருந்தாலும் கௌரவன்றதுக்காக அந்த வேலையை தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாம ஊர் தலைவருங்கிற அந்த பதவி இருக்கிறனாலதான் நம்ம குடும்பத்தை மதிக்கிறாங்க. நீயும் ஊர் தலைவரா இருக்கணும், நிறைய ட்ரைனிங் கொடுத்திருப்பாப்ல. இங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சொதப்பிதான் ஆரம்பிப்பா. வாரம் ஊருக்கு முன்னாடி பேச போவீங்க இல்ல, பிரச்சனை இருக்கான்னு கேட்பீங்க இல்ல, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பா. அப்பா அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பொதுவா பேச்சு ஆரம்பிக்கும் போது அந்த 2வது தலைக்கட்டுக்காரன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவான். அப்ப மட்டும் ஒரு பொதுவான ஒரு பதில நீ சொல்லணும்னு சொல்லி வச்சிருப்பாப்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா இப்ப கூட பாருங்களேன், தக்காளி விலை கூடி போச்சு, சாரி தக்காளி விலை குறைஞ்சிருக்குதான், அதனால விவசாயம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கிறாப்ல 2வது தலைக்கட்டுக்காரரோட அசிஸ்டன்ட். ஏற்கனவே அப்பா கொடுத்த அந்த அட்வைஸ் இருக்குல்ல, அந்த அட்வைஸ் படி அவர் அப்பா என்ன சொல்லிருப்பாரு, ஏதோ ஒரு நாட்டோட கனெக்ட் பண்ணி கொடுன்னு. உடனே இந்த அம்மா ஈரானுக்கு ஈராக்குக்கு நடுவுல சண்டை நடந்துகிட்டு இருக்குது, அவங்க சண்டை நடக்கிறதுனால நம்ம தக்காளிக்கு எல்லாம் வாங்கி சாம்பார் செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால தக்காளி விலை குறைஞ்சு போயிடுச்சு. எப்ப அங்க யுத்தம் நிறுத்துறோமோ அப்ப நாம தக்காளியை நல்ல விலைக்கு விற்கலாம், நல்ல ரேட் வாங்கலாம். சோ போர் நிறுத்தம் வரும் வரை போராடுவோம் கோஷம் போட கூடவே அவங்களும் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. அடுத்து இந்த 3வது தலைக்கட்டு அவரோட அசிஸ்டன்ட்களும் பிரச்சனை கிளப்புவாங்க. அதுக்கு இந்த அம்மா பதில் சொல்லுது, சமாளிக்குது. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த கொசுக்கடி அதிகமாயிடுச்சு அப்படின்னு பிரச்சனை. அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டா, இந்த கொசுக்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு டெல்லியில மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மருந்து சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஊர்ல கொசு பிரச்சனை வராது. டெல்லியில் கொசு பிரச்சனைக்கான அந்த மருந்தை கண்டுபிடிக்கும் வரை ஓய மாட்டோம் இந்த அம்மா கோஷம் போட ஊர்க்காரங்க எல்லாம் ஓய மாட்டோம் கோஷம் போடுறாங்க. இப்படி எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. யாரு என்ன கேட்டாலும் எல்லாத்துக்குமே பதில் உண்டு. அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு விதமான பிரச்சனைகள் வருமோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பதில சொல்லி கொடுத்துட்டு தான் செத்து போயிருக்கிறார். எவ்வளவு பேசுறான்னு பாருங்க, எல்லாரையும் சமாளிச்சு கெத்து காட்டுறா. பஞ்சாயத்து தலைவருக்கு சோடா கொடுங்கப்பான்னு ஊர்க்காரங்களை சொல்ற ரேஞ்சுக்கு கெத்து காட்டிட்டா, சோடால அப்படி குடிக்க போற சமயம் ஒருத்தன் கைய தூக்குறான் ஒரு பிரச்சனை. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம ஊர் இடுகாட்டுல இன்னும் 4 பேரை புதைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, 4க்கு மேல இறந்து போயிட்டா என்ன பண்றது, இதுதான் பிரச்சனைங்க. என்ன இவ ஆடி போறா. இதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதுவரை நீங்க கேள்விப்படாத ஒரு கேள்வி வந்தா, அதுவும் ஒரு வேல்யூவான கேள்வியா இருந்தா நான் என்ன பண்றது கேட்க, அதுவும் தலையெழுத்துன்னு இருப்பாரு அப்பா. அவ்வளவு அறிவுபூர்வமா எவனாவது கேள்வி கேட்டா நீ மாட்டின, அப்பவும் புத்தி கேட்டனாப்புல பதில் சொல்லி பொழைச்சு கொண்டு இருப்பாரு அப்பா சாகிறதுக்கு முன்னாடி. இப்ப வசமான கேள்வி, இவளுக்கு பதில் தெரியல, என்ன சொல்றன்னு புரியல. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தா அவ்வளவு டென்ஷனு, கதவை சாத்திட்டு கண்ணா விண்ணான்னு போராடுறா. ஹீரா கையில கிடக்கிறதெல்லாம் விட்டு அப்பாவோட போட்டோ அடிச்சு உடைக்கிறா. எவ்வளவு பண்றான்னு பாருங்க. அந்த பக்கம் அம்மாவுக்கு இருதய வியாதிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு பெருசா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்னும் பெருசா நம்பிக்கை இல்ல. எப்படியும் சாக போற கழுது தானே எதிர்பார்க்கறாப்ல. நம்ம ஊரோட வடக்கு பக்கம் இடுகாட்டுல ஏதாவது ஒரு மரத்தடிக்கு கீழே என்ன போச்சிடறான்னு தான் அதே டயலாக திரும்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூட இருக்கிற அந்த 3 அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கயானா, ஒருத்தர் எனக்கு கோழி ஆட்டை பத்தி தான் தெரியுங்கிறார், இன்னொருத்தர் டீயை குடிச்சுக்கிட்டு திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது ஐடியாவோ உதவியோ கேட்டா, இவளுக்கு யாருக்கிட்ட உதவி கேட்கணும் ஒன்னும் பிடிபடல. சரின்னு ஒரு ஐடியா வருது. இந்த ஊரோட மேப் எடுத்து இதுல கவர்மெண்ட் நிலம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நிலங்களையோ இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மெத்தவங்களோட நிலத்தையோ கூட விலைக்கு வாங்கலான்னு கவர்மெண்ட் இடத்தெல்லாம் முதல்ல செக் பண்ணி பாக்குறா. எல்லா இடத்துலயும் போய் பார்த்தாலும் ஒன்னும் விலைக்காகல. சரி தனியா விவசாயிங்க கிட்ட நம்ம வாங்கலாம்னு பார்த்தாலும் அவங்க எல்லாம் எங்க இடத்துக்கு பக்கத்துல போய் சுடுகாடா அப்படின்னு எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாங்க. ஒன்னும் வேலைக்கு
வேலைக்கு ஆகல. 3 அசிஸ்டன்ட்களும் உட்காந்து உரின்னு உறிஞ்சிட்டு இருக்காங்க இளநிய. அந்த சமயம் தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. எல்லா ஊர்க்காரங்க மாதிரி நாம ஏன் பணத்தை எரிக்க கூடாது அப்படின்னு. ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டு தாயின்னு எல்லாம் தெரிச்சு ஓடியாராங்க. இந்த வார்த்தையை கேட்ட அந்த இளநீ கடைக்காரர் அப்படியே விழுந்து செத்து போற ரேஞ்சுக்கு ரியாக்ட் பண்றாரு. அவங்க எல்லாம் காலில் விழுந்து இந்த ஐடியா விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அது நம்ம ஊர் சம்பிரதாயமே கிடையாது, புதைக்கத்தான் செய்யணும்னு அடம்பிடிக்கிறாங்க. சரி நான் சொல்லல, எரிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் போதுமான சொன்ன பிறகுதான் விடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட கதவை தட்டிட்டு வந்து நிக்கிறா. பிரச்சனை நீ தானே சொன்ன அப்படின்னு வந்து நிக்கிறா. வீடு வர வந்துட்டீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சொல்லி விட்டீங்கன்னா நாங்க தான் உங்க வீடு தேடி வருவோம், நீங்க எங்க வீடு தேடி வர்றது இதுதான் முதன் முறைன்னு கூட்டு வரா. இந்த அம்மா உட்கார வைக்கிறதுக்காக சேர் ஒன்னு இருக்கும், பழைய இரும்பு சேர். அதை இது வரைக்கும் ஓபன் பண்ணதே இல்ல போல. அதை ஓபன் பண்றதுக்கு இந்த பாகுபலி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்டுட்டு ஐயோ அப்படின்னு கத்தி இழுக்கிறான். ஒரு வழியா இழுத்துட்டாங்க. இப்ப உட்காரலாம் மேடம்னு உட்கார சொல்றான். அந்த அம்மா விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே உட்காருது. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பேச்சு விளக்குல போகும்போது எவ்வளவு டைம் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இந்த ஊர்ல இப்பயே அப்பயோன்னு அடுத்து சாக போறவங்களோட ஒரு லிஸ்டட். ஒரு பக்கம் பேர் இருக்கணும், பக்கத்துலயே அவங்க குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் இல்ல எத்தனை மாசம் இருக்க போறாங்கிற நேரம் இருக்கணும். முடிஞ்ச அளவு நீ தான் கெஸ் பண்ணி சொல்லணும், ஒரு லிஸ்ட் போடணும்னு சொல்லிட்டாங்க. உடனே இவனும் ஊருக்குள்ளெல்லாம் தெரிஞ்சு அங்கே இங்கே அலைஞ்சு லிஸ்ட்ல ஒரு 7-8 பேரை சேர்க்கிறான். 7 பேரை சேர்த்துட்டான். தான் அம்மாவோட பேரையும் அதில் சேர்க்கணும். ஏன்னா அவங்களும் இப்போ தான் இருக்கிறாங்க இருதய வியாதி. ஆனா அவங்க பேரை மேலே எழுதணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்டா எழுதுறான். ஆக மொத்தம் 8 பேர் வந்துருச்சு. இந்த 8 பேரும் சாகிறதுக்கு ஒரு 1-2 வருஷம் ஆகும். சோ அது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குதுன்னு அந்த லிஸ்ட்டை வாசிச்சு நமக்கு நேரம் இருக்குன்னு அதுக்குள்ள ஒரு நல்ல தீர்வை சொல்லலாம்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா ஊர்க்காரங்களுக்கு அதுல திருப்தி இல்ல. இருக்கிறது 4 இடம், லிஸ்ட்ல 8 பேர் வராங்க. 8 பேருக்கு எப்படி அந்த 4 இடத்தை பிரிச்சு கொடுப்ப? இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது தலைக்கட்டு, என் குடும்பத்துல பெரியவர் இருக்கிறாரு, அவர் செத்தாருன்னா கண்டிப்பா ஒரு இடம் வேணுங்கிறப்ப. யாரு 3வது தலைக்கட்டுல, சாரி 2வது தலைக்கட்டுலயே இதோ இவரே இப்ப அப்பயும் தானே இருக்கிறாப்ல மீசக்காரரு, நல்ல நகை எல்லாம் போட்டுக்கிட்டு. அவரு நான் செத்தா என்ன அங்க பறைக்கணும், எங்க குடும்பம் அப்படி கௌரவம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறார். இப்படி அந்த 4 இடத்துக்கு இவ்வளவு போட்டி. ஊர்க்காரங்களும் எங்களுக்கு இடம் வேணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர கலவரமாகுது. என்ன பண்ண தெரியாம புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறா. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி ஒரு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கலாமேன்றாப்ல ஒரு பேசி ஒரு முடிவு பண்றாங்க. இவளும் குலுக்கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டா போல. கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டுக இந்த குலுக்கல் மேட்டரை ரெடி பண்றோம்னு சொல்லிவிட்டு இந்த ஊர்ல எல்லாம் திருவிழா போட்டு மேடை போட்டு பேனர் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு கோஷ்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க போல. கடவுளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி செத்தா புதைக்க வேண்டிய அந்த இடத்தை தீர்மானிப்பதற்கான திருவிழானே எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. புலம்பி தள்ளிட்டு தான் வராங்க. இங்க ஒருத்தன் பொதுவா மைக்க பிடிச்சிக்கிட்டு போட்டி நடத்துறாங்கன்னா அந்த போட்டியில இன்னார் ஜெயிச்சாரு, இன்னாருக்கு இன்ன பிரைஸ், இவ்வளவு பணம்ன்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாப்ல இல்ல. இப்போ இந்த ஒரு பதவிக்கு ஒரு பேர் இருக்கிறது இந்த வேலைக்கு, ஆங்கர். அந்த காலத்திலேயே ஆங்கர் இருந்திருக்கிறார். அப்ப ஆங்கர்ங்கிற பேரை கண்டுபிடிக்கப்படல. பட் மைக்க பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றவங்க தான் ஆங்கர் தான். அங்க ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல ஆங்கர் ஒருத்தவர் இருக்கிறாப்ல. அவர் மைக்க பிடிச்சா பெரிய விஷயம் மாதிரி ஆக்கி இந்த மாதிரி குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்னு குஜாலா சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களா பேர் எடுக்க ஏதோ ஒரு அம்மா பேர் வருது, அடுத்து இன்னொரு அம்மாவோட பேர் வருது. என்ன ஒரு ஆம்பளை பேர் வரல ஏன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூணாவதா அந்த 3வது தலைக்கட்டுல ஒருத்தவர் இருக்கிறார்ல அவரோட பேர் வருது. உடனே 3வது தலைக்கட்டுக்கு செம குஷி சந்தோஷம். அடுத்து 4வதா என்ன பேர் வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம 2வது தலைக்கட்டு அவரோட பேர் வந்திருக்கு. ஆனா அந்த பேரை இவ வாசிக்கல, ஹீரோயின் வாசிக்கல. சுடுகாட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிற நம்ம சின்னாவோட அம்மா இருத வியாதியில கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களோட பேரை சும்மா பொய்யா வாசிச்சு ஏமாத்திட்டா. அப்புறம் எடுத்து உள்ள போட்டா யாரும் பாத்திர கூடாதுன்னு அந்த அம்மா தான் ஜெயிஸ்டா நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து இவ சந்தோஷப்படுறா. தான் பேர் வரலையேன்னு இவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இதுல வேற அந்த 3வது தலைக்கட்டு ரொம்ப பெரிய கை. அங்க குடிகாரர் ஒருத்தர் இருக்கிறாருல, மிஸ்டர் குடிகாரர், அவரு என்ன ஒண்ணு பார்ட்டி கிட்டி இல்லையா, 2 கடா வெட்டி ஊருக்கே சாராயம் ஊத்த வேணாமான்னு சொன்னதும் சரி ஊத்திடுவோம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்கன்னு தடாபுடலா அன்னைக்கு பார்ட்டி பண்றாரு. ஜே பார்ட்டி கொண்டாட்டம். அண்டாவா சாராயம் காய்ச்சறாங்க. இதுல நம்ம குடிகாரரோ என்னடா சாராயம் காய்ச்சறீங்க, குடிச்சு பார்த்தா ஒரு மப்பு ஏற மாட்டேங்குது, நான் காய்ச்சறடான்னு போய் என்ன கூத்து பண்றாருன்னு பாருங்க. ஒரு டயர் அத்து போட்டு உள்ள போடுறாரு, பல்ப பிடிங்கி உள்ள போடுறாரு, தான் போட்டிருந்த செருப்பை உள்ள போடுறாரு. இது போக இவர்கிட்ட ஏதோ ஒரு டப்பா ஏதோ இருக்கு, அதுல லிக்விட் ஏதோ இருக்கு, அதை வேற எடுத்து உள்ள தெளிக்கிறாரு. அட பாவமே, யோ பெருசு இப்படி எல்லாம் பண்ணாதையான்னு அவரை இழுத்துட்டு போறதுக்குள்ள அந்த கேப்ல இப்ப கலந்த அந்த கலவையில இருந்து எவனோ ஒருத்தன் ஒரு ஜக்கு நிறைய சாராயத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ராத்திரி குடிச்சு விட்டு காலையில பார்த்தா நிறைய பணம் கிடக்குது. சரி இன்னும் ஒரு 2-3 பேர் செத்தா கூட ஒவ்வொருத்தரா அடக்கம் பண்றதுக்கு மொத்தமா 2 வருஷம் இருக்குது, நாம நிம்மதியா இருக்கலாம் நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை வந்து பார்த்தா சாராயத்தை குடிச்சு விட்டு 4 பேர் அங்க செத்து போய் கிடக்குறாங்க. பெரிய இடி எல்லாருக்கும். 3ஆம் தலைக்கட்டு அப்படியே சாஞ்சிட்டாரு. ஏற்கனவே இருக்கிறது 4 இடம் தான், இப்ப 4 பணம் விழுந்துருச்சு, வேற வழி இல்ல. அந்த 4 இடத்துலயுமே அந்த 4 பணத்தை நம்ம சின்னதான் புதைக்கிறாப்ல நல்லபடியா முடிச்சிட்டாப்ல. இப்ப 4 இடமும் தீர்ந்து போச்சு. இனி அடுத்த ஒரு சாவு விழுந்தா அவங்களை எங்க புதைக்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு சொல்யூஷன்
சொல்யூஷனை கண்டுபிடிச்சானுமேனு இவளுக்கு டென்ஷன். அந்த பக்கம் பார்த்தா அந்த சரக்கடிச்ச இருக்கான்ல, கடா வெட்ட மாட்டீங்களா, ஊருக்கே சாராய ஊத்து கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டார்ல, அந்த பையில கூப்பிட்டு அடின்னு அடிக்கிறாப்ல. அவர் பயந்து ஓடிக்கிட்டு இருக்க பெரியவர் பயந்து போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டாருன்னா பாத்துக்கங்களேன். இப்போ குழுக்கல்ல விழுந்து 4 பேர் பேர் கிடைச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, ஏன்னா சீட்டு ஃபில்லு. இதை நினைச்சுக்கிட்டு அந்த 2வது தலைக்கட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப குஷியா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் தான் புள்ள வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா சின்ன கிட்ட, இங்க பாரு, ஏதோ நான் சின்ன தெரியாம ஏதாவது கேட்டு விட்டு இருப்பேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, செத்த பிறகு கழுதை எங்க புதைச்சா என்ன, கிடைக்கிற இடத்துல போதடா, ஒரு பிரச்சனை இல்ல, இந்த ஊர்லயே இடம் கிடைக்கலனாலும் வேற எங்கேயாவது கூட போச்சுக்கன்னு நல்லா பேசுது. ஆனாலும் இவனுக்கு மனசு கேட்கல, தான் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுமே நினைக்கிறான். ராத்திரி சுடுகாட்டு பக்கம் வரான். இங்க யாருக்குமே தெரியாம ஒரு இடம் இருக்குதுங்க. ஆக்சுவலா 5 பேரை புதைக்கிற ரேஞ்சுக்கு இங்க இடம் இருக்கும். ஆனா 4ன்னு நம்ம பையன் போய் சொல்லியிருப்பான். ஏன்னா தான் அம்மாவுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருந்தான். இந்த இடத்தை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த நாள் காலையில முத வேலையா நடுகள் மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு கல்லு கிடைக்கும். அந்த கல்லை எடுத்துட்டு கிளம்புறான். சுடுகாட்டுல கொண்டு போய் இதை நட்டு வச்சிட்டோம்னா யாரும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். அதுக்குள்ள வேற நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வந்துட்டு, பக்கத்து ஊருக்கு போறோம், இந்த சுடுகாடு பிரச்சனையை சரி பண்றதுக்காக போறோம், நீயும் வான்னு கூப்பிடுறாங்க. சரி நீ இவனும் சாக்க பொத்திக்கிட்டு கல்லோட கிளம்பிட்டான். ஒவ்வொரு ஊரா, இந்த ஊரோட எல்லை பக்கத்துல, அந்த வடக்கு பக்கத்துல இருக்கிற எல்லையில மொத்தம் 3 ஊர் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊருக்காரரோ இந்த பிரச்சனையை கேட்டு நக்கலா சிரிக்கிறார். ஏன்னா அவங்க ஊர்ல சுடுகாடு தான், இடுகாடு கிடையாது, இறந்தா எரிச்சிருவாங்களா, எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்கிறாங்க. இன்னொரு ஊர்ல போய் கேட்டா அவங்க தாராளமா 1 ஏக்கர் இடம் கொடுக்குறோம், ஆனா 1 ஏக்கரை 1 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம். 25,000 தான் மார்க்கெட் ரேட்டா, நீங்க என்ன 4 மடங்கு சொல்லுங்களேன்னு கேட்க அவங்க அதுதான் ரேட்டுன்னு இருக்காங்க. இன்னொரு ஊருக்கு போனா அங்க ஒரு பண்ணையாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது அந்த சுடுகாடை ஒட்டினாப்ல 3 ஊர் இருக்குது, அந்த சுடுகாடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா விரிவாக்கணும்னா இந்த 3 ஊர்கிட்ட போய் தான் கேட்டாகணும். ஒரு ஊர் என்ன சொல்லிட்டான், நாங்க எதையும் புதைக்க மாட்டோம், எரிக்கத்தான் செய்வோம், எங்க ஊர்ல எரிக்கிற பழக்கம் தான், வேணா வந்து எரிச்சுக்கங்க, புதைக்கிறதுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது ஊர் என்ன சொல்லுச்சு, கொடுக்குறோம், ஆனா 1 ஏக்கர் 1 லட்சம்னு அவ்வளவு பெரிய பணத்தை சொல்றாங்க. 3வது பண்ணையாரு அந்த சுடுகாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற இவரோட அந்த ஊர் பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தா அந்த இடத்துல தன்னோட அப்பாவுக்காக ஒரு பெரிய சிலை எழுப்ப போறாராம், இறந்த தன் அப்பாவுக்காக, அதனால தர முடியாதுன்னு டாப்ல. சோ ஊர் ஃபுல்லா அலைஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல, திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப வந்தா ஊர்ல பெரிய பஞ்சாயத்து போல நிறைய பேர் வந்து ஒண்ணு கூடி இந்த சுடுகாடு பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, இல்லனா பதவி விலகுங்கன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு டென்ஷனு, கரவை சாத்திக்கிட்டு ஒரே அழுக. சரி பேசாம பதவியை ராஜினாமா பண்ணலான்னு கிளம்புனா அம்மா ராஜினாமா பண்ண விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன அப்படி பிடிச்சி இழுக்கிறா பாருங்க, நீ ராஜினாமா பண்ணக்கூடாது, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடின்ட்டாங்க. நம்ம பையன் ராத்திரியா போய் நடுகல்ல நட்டுட்டான் போல. அடுத்த நாள் சரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கிடைக்காதா, அடுத்து யாராவது ஒரு டெத் விழுந்தா இங்க புதைக்கிற வரைக்கும் அந்த அடுத்த டெத் நடக்கிறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகாதா, அது வரைக்கும் டைம் கிடைக்குமேன்னு அந்த ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட்களும் நம்ம ஹீரோயினும். என்னதான் தேடி பார்த்தாலும் ஒரு இடமும் கிடைக்கல. இந்த நடுகல்ல பார்க்கும்போது அவளுக்கு லைட்டா டவுட் வரும், என்னமா இங்க பாக்குறீங்கன்னு நம்ம பையன் ஓடியாந்து கேட்பான். இல்ல இதுல ஒண்ணுமே பொறிக்கலையே அப்படின்னு கேட்க, 100 வருஷ கல்லா இருந்தா எழுதுனது எல்லாம் எங்க இருக்கும், எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும்னு சொன்னதும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சுன்னு உடனே ஊரை கூட்டி 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களை போச்சிருப்போம்ல, அந்த கல்வெட்டுல கூட இன்னாருன்னு கூட எழுதிருக்கிறது சரியா தெரியல. அந்த மாதிரியான 100 வருஷத்துக்கு முந்தைய இறந்து போனவங்களோட டெட் பாடிஸ் அந்த எலும்புகள் எல்லாம் வெளியில எடுத்து சாஸ்திர முறைப்படி நல்லபடியா அதுகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு மொத்தமா ஒரே இடத்துல போச்சிருவோம். இப்படி பண்ணோம்னா ஒரு 40-50 பேரை புதைக்கிறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும்னு ஒரு நல்ல அருமையான ஐடியாவை சொல்றாங்க. இதுல அந்த சாமியாருக்கு விருப்பம் இல்ல, அதெல்லாம் புதைச்சது போச்சதுதான், அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சீன போடுறாரு. ஆனா இதை தவிர வேற வழி இல்ல, போய் கணக்கெடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே இங்க வந்து கணக்கெடுக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் வருவாங்க. அதுக்குள்ள நம்ம ஆளு ராத்திரியா உட்காந்து கல்வெட்டுல செதுக்கிட்டான். 1940 சில்லறையில இவன் வச்சிருக்கான்ல அந்த பொய் கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல இன்னாரு இறந்துட்டதா ஒரு கதை எழுதி வச்சிட்டான். வருஷத்தை பார்த்தா 1945 அப்படின்னு வருது. அப்போ சுதந்திர போராட்ட தியாகி இவர் கல்வெட்டெல்லாம் தொட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் லிஸ்ட்ல அந்த கல்வெட்டு பேர் வரல. மித்தபடி 100 வருஷத்துக்கு முந்தைய நிறைய கல்வெட்டுகளோட பேரை அவர் எழுதிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தேருது. அப்போ பிற்காலத்துல யாராவது அடுத்து ஒரு 4-5 வருஷத்துல இறக்குறாங்கன்னா 50 பேருக்கு மேல இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ஹீரோயினோட அந்த பதவிக்கால டைம் பீரியட்ல அடுத்து ஏதாவது இது சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஒரு 4-5 வருஷம் நேரம் கிடைக்குதுன்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க பாருங்க, நம்ம பையன் இந்த மாதிரி ராத்திரி உட்காந்து கல்வெட்டை செதுக்கிட்டு இருக்கும்போது நம்ம குடிகாரரு தியேட்டர்ல இருந்த ஹவுஸ்ஃபுல் போர்டை எடுத்துட்டு வந்து சுடுகாட்டுல ஹவுஸ்ஃபுல் இனிமே இங்க இடம் இல்லைன்னு மாட்டிட்டு போறார். அப்படி போகும்போது நம்ம பையன் இங்கிட்டு செதுக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு பயந்து போறார். லைட்டையும் வெளிச்சத்தையும் அடிச்சிட்டு பார்த்துட்டு வரது பேயினே முடிவு பண்ணிட்டார். இதுல வேற ஒரு முள்ளு குத்தி காலை தூக்குறது இவருக்கு பேய் ஆட்ட ஆடுறாப்ல தெரிய அடியே பதறிக்கிட்டு ஓடுறாரு. பேயின்னு எப்படி ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குறாருன்னு பாருங்க. உடனே சாமியார்ட்ட போய் பேய் ஓட்டுறதுக்காக வந்து நிக்கிறார். பேய் ஓட்டும் போது பார்த்தா இடுகாடுன்னு கத்திக்கிட்டே அவரு ஓடுறாரு. உடனே சாமியாருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 50 லிஸ்ட் கிடைச்ச
கிடைச்சது இல்ல, அந்த 50 புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிச்சு அந்த 50 இடத்தையும் தோண்டி அங்க இருக்கிற எலும்புகளை மொத்தமா சேர்த்து ஒரே இடத்துல புதைக்கலாம்னு இவங்க முடிவு பண்ணாங்கல்ல, அதுக்கு இடிக்க போற சமயம் யாரு தோண்டக்கூடாதுன்னு 2வது கட்ட ஆளு வந்து சொல்லிட்டு இருக்கான். அடுத்து 3வது தலைக்கட்ட ஆளு வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் நம்ம சாமியார் ஒரு போடு போட்டாப்ல. இடுகாட்டுல இருக்கிற முன்னோர்களோட சவத்தை இந்த மாதிரி தோண்டி எடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அவர்களோட ஆவி வரும், ஏன் இடுகாட்டை நிம்மதியா இருக்க விடாம தோண்டி எடுத்தது எவன்டான்னு கேட்டு தன் வாரிசுகளை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு போடு போட்டாப்ல. இதுல பயந்து போனவங்க எல்லாம் தங்களோட முன்னோர்களோட சவப்பெட்டிகளை தொடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனைக்கான காரணமா. இதுல ஒருபடி மேல போய் 2வது தலைக்கட்டு தன்னோட முன்னோர்களோட நடுகள் எல்லாத்துலயும் சிவப்பு கலர்ல அழகா பெயிண்ட் பண்ணிடணும். அப்பதான் நமக்கு கணக்கு தெரியும், எதையும் தொடக்கூடாது, யார் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டார். எல்லாம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டரை கேள்விப்பட்ட 3வது தலைக்கட்டு தன் முன்னோர்கள் எல்லாருக்கும் ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டாப்ல. பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா கலரே அடிக்காம இருந்தது ஒரே ஒரு நடுகல், அதுவும் நம்ம ஹீரோ நட்டு வச்ச நடுகள் தான். இதுல பிரச்சனை ஆயிடும். ஒரே ஒரு நடுகளுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்காம இருந்தா யாராவது சந்தேகப்படுவாங்கன்னு நம்ம பையன் ராத்திரி போய் 3வது தலைக்கட்டு அவர் அடிச்ச அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிட்டான். ஆனா அடியாளுக ஏற்கனவே எண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க போல. ஒரு கவுண்ட் கூடுது. பிளஸ் புதுசா எவனோ நேத்து ராத்திரி அடிச்சிருக்கான். இவங்க எல்லாம் முந்தானே அடிச்சாங்க. சோ நேத்து அடிச்ச பெயிண்ட்ங்கிறதுனால சரியா வேற பிடிக்காம இருக்கு. சோ அந்த ஒரு நடுகல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ நம்மளோட கணக்கை ஏத்த பாக்குறாங்க, விடக்கூடாதுன்னு 3வது தலைக்கட்டு ஆட்கள் அமுச்சு விட்டுட்டு அந்த இடத்தை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் இந்த மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உண்மையை சொல்லு, நீ ஏதாவது செட்டப் பண்ணியா, அது பொய்க்கல அப்படின்னு கேட்க அவனும் இல்லன்னு சமாளிச்சுட்டு இருப்பான். அப்புறம் இங்க பாருடா டேய், அன்னைக்கு சீட்ல உங்க அம்மாவோட பேரு விழுகல, நான் தான் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு அந்த மாதிரி சொன்னேன். நீ அன்னைக்கு நடுகளோட தெரிஞ்சல, அப்பயே எனக்கு சந்தேகம், இப்பயாவது உண்மையை சொல்லி சொல்லடான்னு சொல்ல ஒத்துக்கிறான். இல்ல நான் தான் இந்த மாதிரி போய் சொன்னேன், நேத்து இதை மறைக்கிறதுக்காக ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு நான் தான் அப்படிங்கறத சொல்லிட்டான். சரி ஊர்க்காரங்க கண்ணில் பற்றாம இரு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பக்கம் ஊரு ஒண்ணு ஊறிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ ஹீரோ கிட்ட நீ சீக்கிரம் போய் அந்த நடுகல்ல உடைச்சு தூக்கி போட்டுரு, அப்பதான் நீ தான் பண்ணேங்கிற மேட்டர் வெளியில வராது, இந்த பிரச்சனை அடங்கும் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோ அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அதை நோண்டி எடுக்கிற அதே சமயம் இந்த பக்கம் ஊர்க்காரங்க ஒன்னா சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட வர சொல்லி இருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா இடுகாட்டுல 2வது தலைக்கட்டோட முன்னோர்களோட ஒரு கல்வெட்டுல இறந்ததற்கான காரணம்னு ரொம்ப தெளிவா ஒன்னு எழுதி இருக்குது. அது என்னன்னா 2வது தலைக்கட்டோட கொள்ளு தாத்தா அவர் தான் அப்போ ஊர் தலைவரா இருந்திருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போயிடுறார். அவரோட பையனுக்கு அப்போ 2 வயசு தான் இருக்குது. 2 வயசு குழந்தைய போய் ஊர் தலைவரா உட்கார வைக்க முடியாதுல்ல, அதனால தற்காலிகமா தான் நம்ம ஹீரோயினோட கொள்ளு தாத்தாவுக்கு அந்த ஊர் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவங்களே அடுத்தடுத்து தலைவர்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உண்மை அந்த நடுகல்ல எழுதியிருந்த ஒரு கல்வெட்டுல பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, செதுக்கி இருந்ததை வச்சு. இதை பத்தி நம்ம ஹீரோயின் கேட்க ஐயா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா அப்படிங்கிற இவ. சரி இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, தலைவர் பதவியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்க சரின்ட்டா. ஏம்பா தலைவர் பதவியை எனக்கு கொடுக்க சொல்றமா, நீ தெளிவா தான் பதில் சொல்றியான்னு கேட்க ஆமையா வச்சுக்கையா பிரச்சனை இல்லையான்ட்டா. அவருக்கு ரொம்ப குஷி. ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தெளிவா சொல்ற, சம்மதம் தானே அப்படின்னு கேட்க மறுபடியும் அவ சம்மதம்னு சொல்றா. இவருக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப திருப்தியா சந்தோஷமா அவர் ஊர்க்காரங்களோட கிளம்புறார். ரொம்ப சந்தோஷமா குதூகலமா 2வது தலைக்கட்டோட ஆட்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓவரா ஆன ஆட்ல அவசரத்துக்கு மரத்துக்கு மேல அந்த பொய்க்கல்லோட ஒளிஞ்சிட்டு இருந்தவன் பொத்துனு கீழே வந்து விழுவான். ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. கையில வேற அந்த பொய் கல்வெட்டு இருக்குது, பொய் நடுகள் இருக்குது. சோ இவன் தான் சுடுகாட்டுல இருந்து ஒரு இடத்தை ஒளிச்சு வைக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி அவன் பண்ண அந்த பெரிய தப்புக்காக அவனுக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அந்த தண்டனையை கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த ஒரு இடத்தை இடுகாட்டுல இருக்கிற அந்த ஒரே ஒரு பணத்தை புதைக்கக்கூடிய அந்த 6 அடி நிலத்தை ஏலத்துக்கு விட போறோம், விருப்பப்படுறவங்க ஏலத்துக்கு எடுத்துக்கலாம், ஏலம் நாளை நடைபெறும்ட்டார். சொல்லிட்டு அவர் அடைய கிளம்பிட்டாப்ல. பின்னாடியே நம்ம போய் ஓடி போய் காலை பிடிக்கிறான். ஐயா அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, அந்த இடுகாட்டிலேயே பொலப்பாத்துக்கிறோம், இடுகாட்டிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்காக நீங்க இந்த இடத்த கொடுக்கணும்னு அப்படியே காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவன் பண்ணது பொய், பண்ணது பிராடுத்தனம், பித்தலாட்டம்னு அவனை போட்டு அடிச்சு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றா. ஆனாலும் பேச்ச கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்ல. அந்த எடுபடி ஓடியாந்து தடுக்க பாக்குறான். அவனையும் பிடிச்சி இழுக்கிறாங்களே தவிர விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான் அந்த எடுபடி. உங்க அம்மா செத்து போச்சுடா அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்ட பிறகுதான் ஊர்க்காரங்க அமைதியாறாங்க. எஸ் இந்நேரமா பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா இறக்கணும், இறந்து போயிட்டதை கேள்விப்பட்டு வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறான். அம்மா இறந்து போய் பணமா கிடக்குறாங்க. கதறி கதறி அழுகிறான். தான் அம்மா பணத்தை எப்படி பதப்படுத்தி வைக்கணும், அதுவும் மூலிகையை வச்சு எப்படி பதப்படுத்தி வைக்கணும்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாராவது ஒரு வாரிசு வெளியூர்ல இருந்து வர தாமதமாச்சுன்னா ஒரு 2-3 நாள் பாடியை வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அது. இப்ப அதே டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அம்மாவோட பாடியை பதப்படுத்தி வைக்கிறான். ஏன்னா இப்போ இவங்களோட பாடியை புதைக்கிறதுக்கு இங்க இடம் இல்ல. சோ இடம் கிடைக்கிற வரைக்கும் பதப்படுத்தி தான் வச்சானும் வைக்கிறான். அடுத்து பாருங்க, அடுத்த நாள் இந்த ஏல வர்ற மேட்டர் வருது. ஏலத்துல எப்படியும் தான் எடுத்துடலான்னு 2வது தலைக்கட்டு அதான் புதிய ஊர் தலைவர் அவரு நினைச்சிட்டு இருக்கிறார். எவ்வளவு வேல்யூ போனாலும் சரி நாம வாங்கிடணும், தன்னோட பாடியை அந்த 6 அடி நிலத்துல புதைக்கணுங்கிறது அவரோட ஆசை, கௌரவம். அதே மாதிரி 3வது தலைக்கட்டு இந்த ஊர்ல அந்த ஆளை தவிர வேற ஆள்கிட்ட காசு இல்ல நினைச்சிட்டு இருக்கிறாப்லையா, என்கிட்ட காசு இருக்கு நான் ஏல விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். எதிர்பார்த்தாப்லயே ஏலத்தப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில்
அவ்வளவுதான் போட்டி. ஆரம்ப விலையே 10,000 ஆரம்பமாகுது. அந்த காலத்துல 10,000 பெரிய பணம். 10 சென்ட் நிலத்தை வாங்கலாம். வெறும் 6 அடி நிலத்துக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனா 10,000 இருந்து ஆரம்பமாகுது. உடனே நம்ம ஆளு 11, 12 கேட்க ஆரம்பிக்கிறான். 3வது தலைக்கட்டு. அடுத்து இவர் 20 கேட்டா இவன் 30. உடனே அவர் 35. இப்படி ரேட் ஏற ஆரம்பிக்க 3வது தலைக்கட்டு இதுக்கு மேல கேட்க வேண்டான்னு கேட்டதான் அடியாலேயே அடிக்கிறார். கேட்க வேண்டாம்டா அமைதியாரான்னு. சோ 3வது தலைக்கட்டு பிரச்சனையில இருந்து ஒதுங்கிடுச்சு. 40,000 கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு நம்ம 2வது தலைக்கட்டு புதிய ஊர் தலைவர். ஒரு தரம் 2 தடவை பேசும்போது 3வது தடவை சொல்றதுக்குள்ள ஒரு பாட்டிமா 40,001 சாரி பாட்டிமாங்கிற நம்ம எடுபடி கேட்கறான் 40,001 அவ்வளவு காசு வச்சிருக்கியான்னு கூட இருக்கிற தெருபடி சும்மா நக்கலா கேப்பாப்ல. யாரு கூட இருக்கிறவரு? புதிய ஊர் தலைவர் கூட இருக்கிறவரு. அதெல்லாம் காசு இருக்குது, நீ ஏலத்தை நடத்துப்பான்னு சத்தம் போடுறாப்ல. உடனே 2ஆம் தலைக்கட்டோட அடியாளு 45,000 கேட்கறான். இன்னொரு ஊர்க்காரங்க 45,001 கேட்கறாங்க. உடனே 50,000 கொண்டு போறாங்க. ஊர்க்காரங்கள்ல வேற யாரோ ஒருத்தவங்க 51 கேட்கறாங்க. இவர் 60 சொன்னா யாரோ ஒருத்தவங்க 61 கேட்கறாங்க. 70 கேட்டா 71 கேட்கறாங்க. 80 கேட்டா 81 கேட்கறாங்க. 90 கேட்டா ஊர்ல யாரோ ஒருத்தவர் 91 கேட்கறாரு. இதுல காண்டாயி கடைசியில நம்ம புது ஊர் தலைவரோ 1,00,000 அவரே எந்திரிச்சு சத்தம் போடுறார். 1,00,000 கேட்கறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு மீசியம் இருக்கிறார். 1,00,000 ஒரு தரம் 2 தரம் 3 தரம்னு முடிச்சாச்சு. கூட இருக்கிற அடியாட்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 1,00,000 ரூபா நாம தான் ஜெயிச்சோம். ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் நக்கலா சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க அப்படின்னு. ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா நிஜமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா 1,00,000 ரூபா கொடுத்து இவர் வாங்கின அந்த 6 அடி நிலத்தை போய் பாக்குறாரு. அடியாட்கள் தான் குசி. அவரோ ஒருவேளை நாம இழிச்சவன் ஆயிட்டோமோ அப்படின்னு லைட்டா அவருக்கு தோணுது. இருந்தாலும் எடுத்தாச்சுல்ல, வேற வழி இல்ல. அந்த காசை ஊர் வாத்தியார் கிட்ட கட்டிடுறாங்க. இப்ப ஊரோட சார்பா 1,00,000 ரூபா இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பக்கம் பார்த்தா இறந்து போன நம்ம ஹீரோவோட அம்மாவை அடக்கம் பண்றதுக்காக ஒரு 4 பேர் கூடி அப்படியே ஊர்வலமா தூக்கிட்டு போறாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச இந்த குடும்பத்துக்காக இப்ப ஊரே ஒண்ணு கூடி வருது. அவ்வளவு பெரிய கூட்டம் பின்னாடியே போகுது. இப்பதான் புதைக்கிறதுக்கு இடம் இல்லையே, எங்க கொண்டு போறாங்க, எங்க புதைக்க போறாங்கன்னு பார்த்தா அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயினை போய் பார்த்து ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்கான். உடனே ஹீரோயினும் ஊர்க்காரங்க சில பேர்கிட்ட போய் நம்ம 2வது தலைக்கட்டு 3ஆம் தலைக்கட்டு அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தோர் பொண்ணெடுத்தோர் அங்கமங்காளி இவங்க யாரு கூடயும் அந்த குரூப்பை மட்டும் சேர்த்துக்காம மீதி இருக்கிற ஆட்களை மட்டும் எங்க வீட்டுக்கு வாங்க ஒன்னு பேசணும்னு. சோ அந்த மாதிரி மீதி ஆட்கள் மட்டும் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததும் அவனை பார்த்ததும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா கம்முன்னு கிடையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஓங்கி ஒரு சத்தம் போடுவா பாருங்க. எல்லா பேரும் அரண்டு போறாங்க. இப்பதான் ஊர் தலைவிக்கான அந்த எல்லா அம்சமும் பொருந்தி வருது நம்ம ஹீரோயினுக்கு. இந்த மனுஷன் சொல்றத தயவு செய்து கேளுங்க. இல்லனா இவரோட அம்மா இப்ப எப்படி டெட் பாடியா கிடக்குறாங்க, புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பணமும் கஷ்டப்படும், நாம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பொறுமையா ஒரு நல்ல ஐடியா சொல்றாரு, கேட்டு தொலைங்கன்னு சத்தம் போடுறாப்ல. நம்ம யாராவது நம்ம வீட்டுல ஒரு இலவு விழுந்தா இருந்து எல்லா வேலையும் பாக்குறவன் இவன். ஆனா அவனுக்கு அவன் வீட்டுல விழுந்திருக்கிற இந்த இலவுக்கு அவனால எதுவும் செய்ய முடியலன்றப்போ வலி எவ்வளவு இருக்கும் புரிஞ்சுக்கங்கன்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் நீ சொல்லுப்பான்னு சொன்னதும் நம்ம போய் தான் ஐடியா கொடுப்பான். இந்த மாதிரி ஏலத்துல அவங்க 2 பேருக்கு நடுவுல போட்டி இருக்கும். 2வது தலைக்கட்டுக்கும் 3வது தலைக்கட்டுக்கும் போட்டியில மாத்தி ரேட்டை ஏத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒரு ஆளு நின்னு போயிடுவாப்ல. அப்ப நம்ம சும்மா இருக்க கூடாது, நாம ஏலத்தை ஏத்தி விடணும். 1,00,000 ரூபா வந்த பிறகு நாம சைலண்ட் ஆயிரணும். அந்த 1,00,000 ரூபா கிடைச்சா நம்ம ஊரோட பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் அந்த ஏலத்தை ஏத்தி விட்டாங்க. 1,00,000 ரூபா பணம் கிடைச்சிருக்கும். அந்த 1,00,000 ரூபா எடுத்துட்டு போய் இவங்களோட அந்த இடுகாட்டோட எல்லை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஏற்கனவே 1 ஏக்கரை விலை பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட போய் அந்த 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்கு 25,000 ரூபா விலை இருக்கிற அந்த இடத்தை 1 ஏக்கரை 1,00,000க்கு தான் கொடுப்போம்னு அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்கிறதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பாக்குறோம். அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எங்க ஊர்ல ஹாஸ்பிடல் இல்ல, அதையும் தாண்டி குழந்தை இருந்தா கூட சின்ன வயசுலயே குழந்தைங்க இறந்து போயிடுதுங்க. உங்க ஊர்ல இறப்பு பிரச்சனைனா எங்க ஊர்ல பிறப்பு பிரச்சனை, அதனால எங்க ஊர்ல மகப்பேறு மருத்துவமனையா கட்டணும், அதுக்கு இவ்வளவு பெரிய பணம் தேவை, அதனாலதான் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறோம்னு சொல்லிருப்பாங்க. இப்போ 1,00,000 ரூபாய் கிடைச்சது இல்ல, இதை அந்த ஊர்க்காரங்கிட்ட கொடுக்க ரொம்ப சந்தோஷமா அங்க வாங்கிட்டு சுடுகாட்டை இன்னும் 1 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அவங்க இடமும் கொடுத்துறாங்க. சோ இப்போ சுடுகாடு எக்ஸ்டெண்ட் ஆகி வருது, இடுகாடு எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துருச்சு. சோ இவங்க அம்மா ஆசைப்பட்டாப்ல ஊரோட வடக்கு பக்கத்துல அதே இடுகாட்டு ஏரியால எக்ஸ்டெண்ட் ஆன அந்த 1 ஏக்கர்ல முதல் புணமாக புதைக்கப்படுறது அவங்க அம்மா தான். ஆனா புதைக்கிற இடத்துல மரம் இல்ல, மரக்கண்ணை நட்டுட்டான். இது சீக்கிரம் மரமாகுமா, உன் ஆசையை நிறைவேறுமான்னு மரக்கண்ணை நட்டு வச்சுட்டான். சோ எல்லாமே கூடி வந்துச்சு, நல்லா போச்சு. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு போன பிறகு பார்த்தா அம்மாவோட கல்லறையிலேயே எப்படியும் படுத்து கிடப்பான் போல. மரமும் நல்லா வளர்ந்து பையனுக்கு நல்ல நிழல் கொடுக்குது. இப்ப சொல்றேன், அம்மா நீ ஏன் இந்த மரத்தை நட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுங்கிறா. ஏன்னா எப்படியும் நம்ம கல்லறையிலேயே பயபுள்ள படுத்து கிடப்பா, அப்ப புள்ளைக்கு நிழலா இருக்கணும்னு தான் மரம் இருக்கிற இடத்துல தன்னை அடக்கம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்ப மரம் வளர்ந்ததுனால அந்த அருமை இவனுக்கு புரியுது. அதே மாதிரி அந்த இடத்துல இன்னும் நிறைய நடுகள் நட்டப்பட்டிருக்கிறத பார்த்தா நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. நிறைய அந்த ஏரியா மக்களுக்காக குழி தோண்டி நிறைய சவப்பட்டிகளால புதைக்கப்பட்டிருக்கிறது. சோ சுடுகாடு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி வருது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நல்லா இருந்ததுல, ரொம்ப அற்புதமா இருந்ததுல, சூப்பர். அடுத்து பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம புதிய ஊர் தலைவருக்கு முன்னாடி போய் கையா முயான்னு கத்துறாங்க. எதுக்குன்னா இந்த
பழைய பஞ்சாங்க மேட்டர் இருக்குதுல, இதுல இருக்கிற ஓட்டைகள் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி ஊரே வந்து ஒண்ணு சொல்லும்போது ஊர் தலைவர் வேற வழி இல்லாம, ஏப்பா இன்னும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பிடிச்சு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாத்தையும் தூக்கி போடுவோம், இனி புதுமையா நம்ம சிந்திப்போம், புதுமையா இருப்போம்ட்டாரு. தெளிவாதான ஐயா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ஐயா தெளிவாதான் ஐயா சொல்றேன்னு அவர் 3 தடவை சொல்லிட்டாரு. அப்ப சரி வாங்க போவோம், தலைவரை பார்க்க போவோம்னு கிளம்புறாங்க. ஏன் நான் தானே தலைவர், எங்கேயா போறீங்கன்னு அவர் கேட்க, அதான் பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த பழைய பஞ்சாங்கத்துல தான் தலைமுறையா ஒரே ஊர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஊர் தலைவரா இருக்கணும் இருக்குது. இப்ப அதை நீங்க வேணான்னு சொல்லிட்டதுனால நீங்க ஊர் தலைவரா இருக்க முடியாது. எலெக்ஷன் நடத்தி தான் ஊர் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எங்களுக்கு யார் தலைவரா வரணுங்கிறத நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம்னு ஊர்க்காரங்க எல்லாம் கிளம்புறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஊர் தலைவர் பதவியை எடுத்து கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு நிம்மதியா அன்னைக்கு படுக்க போறோம், நிம்மதியா தூங்க போறோம்னு சந்தோஷமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போனா அம்மா கதவை தட்டிட்டு விருட்டு ஓடியாராங்க. என்னடான்னு பார்த்தா சுத்து வட்டாரத்துல இருக்கிற 18 பட்டி கிராம தலைவர்கள் வந்திருக்காங்க. அத்தனை கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குதான். அந்த பிரச்சனையை ஒன்னாலதான் தீர்த்து வைக்க முடியும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிக்கிறாங்க. சூப்பர்ல, 18 பட்டிக்கும் தலைவி ஆயிரோ போலயே. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம மறக்காம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்களும் எல்லா சேனல்ல போடுற வீடியோஸையும் பார்க்க முடியும், மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.